புதியுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு கோயில் முகப்பில் நிற்கிறோம். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் அச்சுவேலியில் இருக்கக்கூடிய பாரதி வீதியில் இருக்கிற ஒரு வைரவர் ஆலயத்துக்கு, அதுவும் சங்கிலி வைரவர் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இன்றைக்கு நேற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆலயம். பல நூற்றாண்டுகள்னு சொன்னால் இப்போ இதுவரைக்கும் அந்த கால குறிப்பை சொல்லக்கூடிய அளவுக்கு கூட ஆக்கள் இல்லாத அளவுக்கு காலத்தால் முந்திய ஒரு ஆலயம். அந்த ஆலயம் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு சூழ ஆயுதமாக வச்சு வழிபட்டு கொண்டு வந்தவ. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக உருமாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த பகுதி மக்கள் ஒற்றுமையாக அந்த கோயிலை கட்டி எழுப்பினது தான். உங்களுக்கு தெரியும், வைரவர் வழிபாடு என்று சொல்கிறது எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆதியான ஒரு வழிபாட்டு முறை. ஊரில் எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா வைரவர் கோயில் இருக்கும். ஏன்னா அது எங்களுடைய காக்கும் கடவுள். இந்த பாரதி வீதியும் அச்சுவேலி பகுதியையும் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய அதீத நம்பிக்கை, இந்த சங்கிலி வைரவர் தங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் காத்திருக்கிறார்ன்றதான். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு என்ன விசேஷம், ஏன் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய விசேஷம் இருக்குது. இங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, இங்கே தொண்டாற்றியவர்களுக்கு சிலருக்கு தங்க பதக்கம் இந்த ஆலய நிர்வாகம் வழங்குது. அதே போல் பார்த்திங்கன்னா விசேட பூசை வழிபாடுகள் நடக்க போகுது. அதை விட இந்த மாதம் 21ஆம் இந்த ஆலயத்தின் மகோற்சவ பூசை, அதாவது வருடாந்த மகோற்சவ பூசை ஆரம்பிக்க இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கே நாங்கள் இன்றைக்கு வந்தோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த கோயில்ற பழமை என்ன, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்கிறத விட இந்த ஊரில் இருக்கக்கூடிய பழைய ஆக்கள், அதாவது வயது முதிர்ந்த அந்த மூதாதையர்கள், அவை சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அவை சொன்னது தான் இந்த கோயிலில் நடந்ததுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இது ஒரு பழைய காலத்து பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றி அப்படியே மாறி 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 இன்றைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக உருவெடுத்திருக்கு. அப்போ இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன இன்றைக்கு நடக்க போது, ஏன் தங்கப்பதக்கம் வழங்க போயினோம், யாருக்கு தங்கப்பதக்கம் வழங்க போயினோம், எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிட்டு வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம். உங்களை பார்க்கவே தெரியும் எவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம், ஒன்று கூடியிருக்கிறோம். அதை விட இந்த ஆலயத்தின் நேர்த்தி, அந்த கட்டுமானமாக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிக அழகாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே அதுக்கு போயக்குள்ள ஒரு மனம் அப்படியே லயித்து போகிற, ஒரு பக்திமயப்படுகின்ற ஒரு ரம்யமான ஒரு சூழல் இந்த ஆலயத்துக்குள்ளே நிலவி கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ அந்த வயது முதிர்ந்த ஆக்களோட சந்தித்து கதைச்சி இந்த ஆலயத்தின் ஆலயத்தை பற்றி நாங்கள் கேட்டறிவோம். நீங்களும் யாழ்ப்பாணம் வந்தால் இந்த கோயிலுக்கு வர்றத மறக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கோ அந்த ஆக்களோட கதைப்போம். வணக்கம். இந்த எங்களுடைய சங்கிலி வைரவர் ஆலயத்தில் இருக்கின்ற நிர்வாகத்தினுடைய ஒரு செயலாளர் அறிய பொழுது இந்த கும்பாபிஷேகமானது 4வது கும்பாபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்தில் இருக்கிற வைரவ பெருமானை விசுவாசிக்கிறவர்கள் இது இந்த கிராமத்தில் எப்படி தோன்றியதென்றே யாருக்குமே தெரியாது. தான் தோன்றி வைரவர் என்றும் சொல்லலாம் என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு நிலப்பாட்டிலே எங்களுடைய வைரவ பெருமான் தோன்றுகிற மிகவும் ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வம். ஆலயத்தின் தோற்றம் என்பது எங்களுக்கு சரியாக எட்டக்கூடிய அளவுக்கு எந்த கல்வெட்டிலேயோ அல்லது ஒரு எழுத்திலேயோ இல்லை. அப்படி இருப்பினும் ஒரு சில மூதாதையர்கள் அறிவுரையோடு எங்களுக்கு விளங்குது. எப்படின்னு சொன்னால், இது முன்னோரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று. ஒரு வேப்பமர நிலையிலே ஆரம்பத்திலேயே ஒரு சூலத்தை வச்சு ஆதரித்தவை. வேந்த ஒரு சின்ன கொட்டியில் போட்டு ஆதரித்தார்கள். வேந்த அந்த கொட்டிலிருந்து கொஞ்சம் ஒரு கல்லால் கட்டப்பட்ட ஒரு மூலஸ்தானத்தை கட்டி உருவாக்கினார்கள். அதுக்கு பின்னால் படிப்படியாக நமன மண்டபம், கருவறை, அப்படி அர்த்த மண்டபம், இப்பொழுது நன்றி மண்டபம், வெளிமண்டபம், மணிக்கோபுரம், வசந்த மண்டபம் எல்லாமே நிறைவாக ஒரு பூரணத்துவம் அடைந்த ஒரு கோவிலாக இருக்கின்றது. சங்கிலி வைரவர் கோயில் தலைவர். இந்த ஆலயம் 100 வருடங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயமாகத்தான் இருந்தது. ஆரம்பத்திலே வேப்பமர நிழலிலே ஒட்டில்ல
அமர்ந்திருந்தது. அதிக பிறகு கொட்டில விட்டு சுண்ணாம்பு கட்டிடம் கட்டி 3 சூலங்கள்லாம் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று அம்மன், ஒன்று காளி, வைரவர், மூலமூர்த்தி வைரவர். 2வது உள்ளுக்கு அம்மன் இருந்தது, வெளியில தான் காளி இருந்தது. காளிக்கு தான் பலி கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்து இதை செய்து வந்து கோயில் பிளந்தி 82 வரையும் 80-81 வரையும் இங்கே பலியிடப்பட்டது. பலியிடப்பட்டு அப்போ நாடுகள் எல்லாம் திருந்தி வரைக்க எல்லா இடம் நிப்பாட்டி கொண்டு வரைக்க இங்கே உள்ள அப்போ இளைஞர்கள் சில புரட்சிவாதிகள் சேர்ந்து அதை நிப்பாட்ட வேணும் என்று கண்டு அதுவும் அந்த கிடாவெட்டு தினத்தில் அன்று தான் அதை நிப்பாட்டுறது. இந்த புண்ணிய பதியிலே பல்லெடுங்காலமாக பைரவ பெருமான் வீட்டிலிருந்து இந்த கிராமத்திலே வாழுகின்ற அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த வருடம் எம்பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று இன்றைய தினம் 15 நாட்கள் மண்டலாபிஷேகம் இடம்பெற்று பூர்த்தி இன்றைய தினத்திலே நாங்கள் எம்பெருமானுடைய சங்காபிஷேகத்திலே கிரிய வழிபாடுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருஷத்திற்கான அலங்கார உற்சவம் கூட எதிர்வருகின்ற 21ஆம் தேதி அலங்கார உற்சவமானது கிரியாபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு வைகாசி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி தினத்திலே அந்த தீர்த்த உற்சவம் இடம்பெற திருவருள் கூடியிருக்கு.
குடிநீர் வசதி செய்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு இப்பொழுது பொன்னாடை ஊட்டி கௌரவிக்கும் நிகழ்விலே நிர்வாகத்தின் தலைவர் திரு நடராசா மகேந்திரன் ஐயா அவர்கள் பொன்னாடை எடுத்து காண்பிப்பார். நம்மளுடைய பொருளாளர் அவர்கள் நிகழ்த்துவர். இப்பொழுது அவர்களுக்கான பதக்கம் அளிக்கப்படுகின்றது. மேலும் அவருடைய பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்வை எங்களுடைய நிர்வாகத்தின் பொருளாளர் திரு பாவன வரதராசா அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் நன்றி. அதற்கான வாழ்த்து மனது ஒன்று பணிக்காக எங்களுடைய அச்சுவேலி பதக்கத்தினை எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் பொருளாளர் திரு பாவன வரதராசா அவர்கள் அறிவித்தார். அடுத்து நிகழ்ச்சி நடன ஆசிரியருக்கான கௌரவிப்பு இதற்கான கௌரவிப்பு நிகழ்வு அடுத்ததாக இடம்பெறும். செயலாளர் பொருளாளர் வரதராஜா அவர்களுக்கான கௌரவிப்பை மணியவாளர் இதுவரை பெருமைக்குரியவர். அவர் செய்கிற வேலையை நாங்கள் செய்ய எங்களுக்கு முற்று முழுதாக தோல் கொடுத்தவர் அவர்தான். ஆகவே இந்த மணியன் பொறுப்பு ஒரு பாரிய பொறுப்பு. இதுக்கு தினப்பேர் இல்லாமல் ஒரு நல்ல உள்ளத்தோட தெய்வ பக்தியோட அந்த விஷயத்தை செய்து முடியும்.